ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். தீபாவளி பலகாரம் பண்ணாலே நம்மளுக்கு நினைவுக்கு வர்றது முறுக்கு தான். அது இப்போது ஒரு டேஸ்டியாக நம்ம எப்படி பண்ணுறதுன்னுட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு, மிளகாத்தூள், எள்ளு, உப்பு, ஓமம், உடச்சக்கடலை பொடி, பெப்பர், வெண்ணெய். ஸோ ஒரு பேன் வச்சுட்டு இதில் நம்ம எண்ணெய் போட்டு சிம்மில் வச்சிடலாம். எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம முறுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது உடச்சக்கடலை பொடிங்க. உடச்சக்கடலை மிக்சியில் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஜலிச்சிட்டு நம்ம பண்ணணும். ஸோ இதில் இப்போது உடச்சக்கடலை பொடி 1 கப் எடுத்திருக்கோம். 1 கப்புக்கு அரிசி மாவு எந்த அரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். கடையில் விற்கிற அரிசி மாவும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஊற வச்சு நீங்கள் அரைச்சி வச்சுருந்தாலும் அந்த மாவு எடுத்துக்கலாம். எல்லாமே நீங்கள் ஜலிச்சிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ 1க்கு 3. அதனால் இப்போ அரிசி மாவு 3 கப்பு போடுறேன். ஸோ 3 கப்பு போட்டாச்சு. இதோட நம்ம இதுக்கு ஓமம் போட்டுக்கலாம். ஓமம் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ஸோ முறுக்குலலாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓமம். அதே மாதிரி எள்ளு, கருப்பெள்ளு மட்டும் போடாதீங்க, யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு வாங்க கருப்பெள்ளு போட்டு. அதனால் வெள்ளை எள்ளு நான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி பெப்பரு. ஸோ காரத்துக்கு கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சில்லி பவுடர். உங்களுக்கு முறுக்கு வெள்ளையாக வேணும்னா நீங்கள் பெப்பரு, சில்லி பவுடரெல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. இல்லை இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு. இதெல்லாம் போட்டப்புறம் பட்டர் நம்ம இதுக்கு கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டால் போதாங்க. இதில் இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையிலையே மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த பட்டரெல்லாம் நல்லா இதுலேயே மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். முறுக்கு வெள்ளையாக இருக்கும் உங்களுக்கு. இது கொஞ்சம் கலர் மாறும் உங்களுக்கு, ஆனால் டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி முறுக்கு பண்ணும்போது அரிசி ஊற வச்சுட்டு ஆற வச்சுட்டு அடைக்கணும், மிக்சியில் இதில் போய் அடிச்சுட்டு வரணும் மிஷின் எல்லாம் நினைக்கிறீங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவும் தேவையில்லைங்க. இருக்கிற அரிசி மாவுலேயே நீங்கள் பண்ணலாம் இன்ஸ்டண்ட்டாக. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வார்ம் வாட்டரில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கிறேன். இதை ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி இந்த பாருங்கள் சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி கலக்கிட்டு ஒரு 1/2 hour வச்சுடுங்க. வச்சுட்டு அப்புறம் நீங்கள் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம முறுக்கு அச்சு இருக்கு இல்லையா, அச்சில் நம்ம இதை போட்டுட்டு கொஞ்சம் இதில் எண்ணெய் போட்டுக்கலாம். ஸோ இந்த எண்ணெய் தடவிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஆகாதீங்க, ஈஸியாக மாவு போகும் கீழே. உங்களுக்கு என்ன அச்சு பிடிக்குமோ அதை நீங்கள் போட்டுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு இது என்னென்னா, இப்போ நீங்கள் பிழியும் போது ஒரு டிப்பு, நீங்கள் நியூஸ் பேப்பரோ இல்லை பட்டர் பேப்பரோ வச்சு அதில் பிழிஞ்சிட்டு கையில் எடுத்து போடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா இந்த கரண்டிலேயே நீங்கள் பிழிஞ்சு அதில் போட்டுக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி கரண்டிலேயே போட்டு நீங்கள் ஃப்ளாட்டாக இருக்கிற கரண்டியில் கூட போட்டுக்கலாம். நான் இதிலையே போட்டுடுறேன். நான் ஃப்ளாட்டாக இருக்கிற கரண்டிலையும் நீங்கள் போட்டால் நீட்டாக வரும் உங்களுக்கு. அவ்வளோதான்.
இந்த மாதிரி ஒரு ஈடுக்கும் வந்துட்டு எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு திருப்பி கொஞ்சம் வச்சு நீங்கள் பிழிஞ்சிக்கோங்க. அப்போ இது வந்து ட்ரை ஆகாது, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் இதாகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா எடுத்துன்னு இருக்கேன். நல்லா வெந்துடுச்சுன்னா எண்ணெய் அந்த நுரை வந்து நின்றுடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணிக்கலாம், சிங்கிள் இதுலேயும் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சூப்பரான தீபாவளி ஸ்பெஷல் பட்டர் முறுக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.